Praise the Lord. அன்பின் பிதாவே, இந்த அதிகாலை நேரத்திற்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த 9 மாதங்கள் கர்த்தர் எங்களோடு கூட இருந்தீர். இந்த 10வது மாதம் அக்டோபர் 1ஆம் தேதி காலை நேரத்திலே உம்மை நோக்கி எங்கள் கண்கள் இருக்கிறது. எங்களுடைய கண்கள் எங்களுடைய விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவின் மேலே இருக்கிறது. ஒவ்வொரு மாதத்தையும் ஒரு விசுவாசத்தோடு நீர் துவக்கி, நீர் விசுவாசத்தோடு முடித்து, இந்த உலகத்தை ஜெயிக்கும் ஜெயமே உங்கள் விசுவாசம். அந்த விசுவாசத்தை நீர் எங்களுக்கு தந்ததற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த புது மாதத்தை நாங்கள் ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவரை துதித்து பாடி கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ண, ஆண்டவரை சேவித்து அவருடைய கரத்திலிருந்து நடத்துதல், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் இன்றைக்கு எங்களுக்கு கிருபை தாரும். இந்த நாளிலும் எங்களோடு கூட உங்களுடைய சத்திய வசனத்தையும் ஆலோசனையையும் எங்களுக்கு தந்தருளி எங்களை நடத்துவீராக. உம்மை எப்பொழுதும் பற்றி கொள்கிற மனுஷன் என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்படுவான். எங்களை ஆசீர்வதியும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆராதனை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். இந்த அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி அதிகாலை தியான வாக்குத்தத்த ஆராதனைக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். மகிழ்ச்சியோடு நாம் கர்த்தருக்கு பாடல்களை பாடி ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவருடைய சந்நிதி முன் வந்து அவரை பணிந்து குனிந்து துதியோடும் ஸ்தோத்திரத்தோடும் அவரை தொழுது கொள்வோமாக. கர்த்தரை உயர்த்தி பாடுவோம். கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீர். நீரென் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகா, என் கேடகா, உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. நீரென் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகா, என் கேடகா, உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீரென் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகா, என் கேடகா, உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. நீரென் கண்மலை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகா, என் கேடகா, உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தீர். ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து
விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீர் தப்புவித்தீர். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீரென்னும் கண்மலை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகா, என் கேடகா, உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. நீரென் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகா, என் கேடகா, உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீரென் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகா, என் அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. நீரென் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகா, என் கேடகா, உயர்ந்த அடைக்கலம், என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, அன்பு கூறுவேன். என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது நான் அபயமிட்டேன். என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது நான் அபயமிட்டேன். உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டீர். உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி உம் கரம் பிடித்து தூக்கி விட்டீர். என் பலனாகிய கர்த்தாவே, என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீரென் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகா, என் கேடகா, உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. நீரென் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகா, என் கேடகா, உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன்.
நம்மிலும் அதிகமான பலவான்கள் பகைஞர்கள் நம்மை நெருக்கும் போது தாவீதை பகைஞர்கள் எதிர்ப்பான சூழ்நிலைகள் எதிர்க்கும் பொழுது கர்த்தரை நோக்கி அபயமிட்டான், சத்தமிட்டான். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நமக்கு தெரிந்த ஒரே வழி கர்த்தரை சத்தமிட்டு கூப்பிடுவது. இயேசு கிறிஸ்து கலிலேயாவிலே இஸ்ரவேலிலே நடந்து கொண்டிருக்கும் பொழுது குருடர்கள் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். இந்த நாளிலும் கர்த்தரை நோக்கி நாம் அபயமிடும் பொழுது உயரத்திலிருந்து அவருடைய கரத்தை நீட்டி நம்மை கரம் பிடித்து தூக்கி விடுகிற தேவன் அவர். இந்த நாளிலும் விசுவாசத்தோடு கூட நம்பிக்கையோடு கூட என்னை இரவும் பகலும் கர்த்தர் தீய சக்திகளிலிருந்து கர்த்தர் என்னை பாதுகாப்பார், என் குடும்பத்தை கர்த்தர் பாதுகாப்பார், என்னை காக்க கர்த்தர் உண்டு. ஆமென். என்னை காக்க கர்த்தர் உண்டு, கருத்தாய் என்னை காப்பார், காப்பர்கள் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார். என்னை காக்க கர்த்தர் உண்டு, கருத்தாய் என்னை காப்பார், ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார். என் கால்கள் கல்லில் இடராமல் தூதர்கள் கொண்டு காப்பார், நான் படுத்து உறங்கினாலும் அவர் கண்ணுறங்காமல் காப்பார். என் கால்கள் கல்லில் இடராமல் தூதர்கள் கொண்டு காப்பார், நான் படுத்து உறங்கினாலும் அவர் கண்ணுறங்காமல் காப்பார். என்னை காக்க கர்த்தர் உண்டு, கருத்தாய் என்னை காப்பார், ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார். இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களை கண்ணு உறங்காமல் காக்கிறவர். நேற்று இரவிலே தூங்கி இன்றைக்கு காலையிலே நாம் எழும்புகிறோம். ஆனால் கர்த்தர் நம்மை கண்ணு உறங்காமல் அவர் எப்பொழுதும் விழித்து கொண்டு நம்மை பாதுகாக்கிறவர். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். என்னை காக்க கர்த்தர் உண்டு, கருத்தாய் என்னை காப்பார், ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார். என்னை காக்க கர்த்தர் உண்டு, கருத்தாய் என்னை காப்பார், ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார். பகல் நேரம் பறந்திடும் அன்பு ஒன்றும் செய்ய முடியாது, ராஜாம பயங்கரத்தாலும் ஒன்றும் செய்ய முடியாதே. பகல் நேரம் பறந்திடும் அன்பு ஒன்றும் செய்ய முடியாதே, ராஜாம பயங்கரத்தாலும் ஒன்றும் செய்ய முடியாதே. இருளில் நடமாடும் கொள்ளை நோயும் ஒன்றும் செய்யாதே, மத்தியான பாழாக்கும் சங்காரம் ஒன்றும் செய்யாதே. இருளில் நடமாடும் கொள்ளை நோயும் ஒன்றும் செய்யாதே, மத்தியான பாழாக்கும் சங்காரம் ஒன்றும் செய்யாதே. என்னை காக்க கர்த்தர் உண்டு, கருத்தாய் என்னை காப்பார், ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார். என்னை காக்க கர்த்தர் உண்டு, கருத்தாய் என்னை காப்பார், ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார். சிங்கத்தின் கெபியில் கூட பயந்திடவே நான் பயந்திட மாட்டேன், தீவிரமாய் தீவிரித்தென்னை காத்திட வந்திடும் தேவன் உண்டே. சிங்கத்தின் கெபியில் கூட பயந்திடவே நான் பயந்திட மாட்டேன், தீவிரமாய் தீவிரித்தென்னை காத்திட வந்திடும் தேவன் உண்டே. அக்கினியின் சூளையில் நடுவில் எரிந்திடவே நான் எரிந்திட மாட்டேன், கரத்திற்குள் மறைத்து கொண்டு கருத்தாய் காக்கும் தேவன் உண்டே. அக்கினியின் சூளை நடுவில் எரிந்திடவே நான் எரிந்திட மாட்டேன், கரத்திற்குள் மறைத்து கொண்டு கருத்தாய் காக்கும் தேவன் உண்டே.
என்னை காக்க கத்தருண்டு, கருத்தாய் என்னை காப்பார். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார். என்னை காக்க கத்தருண்டு, கருத்தாய் என்னை காப்பார். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார். கர்த்தாவே, இந்த மாதத்திலே நீர் என்னை நடத்தும் என்று சொல்லி இந்த மாதத்தை கர்த்தருடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுப்போம். அக்டோபர் மாதம் முழுவதும் ஆண்டவருடைய பாதுகாப்பு, ஆண்டவருடைய பலன், ஆண்டவருடைய சுகம் நம்மோடு கூட இருக்கும்படியாக இந்த மாதத்தை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து, கர்த்தாவே, ஆரம்பித்தவர் உம்முடைய திட்டத்தை என் வாழ்க்கையிலே நீர் நிறைவு செய்ய வல்லவராய் இருக்கிறீர் என்று அவரிடத்தில் நாம் ஒப்பு கொடுத்து கர்த்தரை விசுவாசித்து நாம் அவரை பின்தொடருவோம். ஹல்லேலூயா. என் விசுவாசத்தை ஆரம்பித்தவர் நீரே, என் விசுவாசத்தை முடிப்பவரும் நீரே. என் விசுவாசத்தை ஆரம்பித்தவர் நீரே, என் விசுவாசத்தை முடிப்பவரும் நீரே. நீர் சொன்னாலாகுமே, நீர் கட்டளையிட்டால் நிற்குமே. நீர் சொன்னாலாகுமே, நீர் கட்டளையிட்டால் நிற்குமே. உம்மை நம்புவே, உம்மை நம்புவே, உம்மை முழுவதும் சாத்திடுவே. உம்மை நம்புவே, உம்மை நம்புவே, உம்மை முழுவதும் சார்ந்திடுவே. குதிரைகளை நம்பவில்லை, ரதங்களையும் நம்பவில்லை. குதிரைகளை நம்பவில்லை, ரதங்களையும் நம்பவில்லை. ஏழைகளின் பலன் நீரே, திக்கற்றோர்க்கு அடைக்கலமே. ஏழைகளின் பலன் நீரே, திக்கற்றோர்க்கு அடைக்கலமே. உம்மை நம்புவே, உம்மை நம்புவே, உம்மை முழுவதும் சார்ந்திடுவே. உம்மை நம்புவே, உம்மை நம்புவே, உம்மை முழுவதும் சார்ந்திடுவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி அதிகாலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். I greet every one of you in the name of the Lord and Savior Jesus Christ. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்திற்காக யோசுவாவின் புத்தகம் 13ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தின் கடைசி பாகத்தை நான் வாசிக்கிறேன். Book of Joshua chapter 13 verse 1. I'm going to read the last portion of verse 1. யோசுவா 13ஆம் அதிகாரம் முதலாம் வசனத்தின் கடைசி பகுதி.
சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய தேசம் இன்னும் மகா விஸ்தாரமா இருக்கிறது. There remaineth yet very much land to be possessed. சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய தேசம் இன்னும் மகா விஸ்தாரமாக இருக்கிறது. ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொன்ன வார்த்தைகள், இதை நாம் இந்த மாதத்திலே உங்களுக்கும் எனக்குமான வாக்குத்தத்த வசனமாக கர்த்தர் நமக்கு தருகிறார். இந்த கடைசி சொற்றொடர் என் இருதயத்திலே பல நாட்களாக நம்முடைய சபைக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று என் இருதயத்திலே கர்த்தர் தந்தார். சுதந்திரித்து கொள்ள வேண்டிய தேசம் இன்னும் மகா விஸ்தாரமாக இருக்கிறது. தேசம் என்றால் it not only denotes the geographical area, பூலோக நிலத்தை மட்டும் அது குறிப்பிடாமல் அந்த தேசத்தில் இருக்கும் ஜனங்கள், அந்த தேசத்திலே குடி இருந்து ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய ஜனங்களையும் அது குறிக்கிறது. இதை இப்படியாக நான் வாசிக்கிறேன். சுதந்திரித்து கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்கள் இன்னும் மகா விஸ்தாரமாய் இருக்கிறது. There remaineth yet very much blessings to be possessed. நீங்கள் இன்னும் சுதந்திரித்து கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்களும் தேசமும் இன்னும் விஸ்தாரமாக இருக்கிறது. கர்த்தர் நம்மை இந்த வாக்குத்தத்தத்தினால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. யோசுவாவினுடைய வாழ்க்கையிலே 2 வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்தார். முதலாவதாக, ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள்ளாக ஜனங்களை உள்ளே கொண்டு செல்ல வேண்டும். 2வதாக, அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதங்கள் தேசத்தை ஜனங்களுக்கு பங்கிட்டு கொடுக்க வேண்டும். Entering the land and dividing the inheritance or the blessings for God's people. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினுடைய மண்டலம், the zone of God's blessings. ஆண்டவர் நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரங்களையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு வைத்திருக்கிறார். ஆகவே தான் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கின்றன. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரித்து கொள்ள வேண்டும். கர்த்தர் சொல்லுகிறார், நீ சுதந்திரித்து கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்கள் இன்னும் விஸ்தாரமாக இருக்கிறதா. இட் இஸ் மச் மோர், yet much more. போதும் என்று சொல்ல முடியாது. இட் இஸ் ஃபினிஷ்ட் என்று சொல்வதற்கு இயேசுவுக்கு மட்டும்தான் அதிகாரம். அதை சிலுவையிலே நமக்காக சொன்னார். சுதந்திரம், சுதந்திரித்து கொள்ளுதல் என்ற காரியத்தை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். இன்ஹெரிட்டன்ஸ் ஆன் ஒன் ஹேண்ட் அண்ட் பொசஷன் ஆன் ஒன் ஹேண்ட். சுதந்திரம், இன்ஹெரிட்டன்ஸ் என்று சொல்லும்பொழுது இட் இஸ் த சம் டோட்டல் ஆஃப் all the blessings God has for us. சுதந்திரம் என்றால் நமக்கு கர்த்தர் நம் வாழ்க்கைக்கும் நம்முடைய சந்ததிக்கும் வைத்திருக்கிற ஒட்டுமொத்தமான எல்லா ஆசீர்வாதங்களையும் அது உள்ளடக்கக்கூடியது தான் சுதந்திரம். possessing the inheritance, சுதந்திரத்தை அடைதல் அல்லது சுதந்திரத்தை சுதந்திரித்து கொள்ளுதல் என்றால் நீங்கள் விசுவாசத்திலே எந்த அளவுக்கு பெற்றுக்கொள்கிறீர்கள். சுதந்திரம் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனால் நாம் எவ்வளவற்றை சுதந்திரித்து கொள்ள முடியும் என்பதுதான் நம்முடைய விசுவாசம், கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற இந்த வாக்குத்தத்தம், கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் எதிர்காலத்திற்கும் கொடுத்திருக்கிற சுதந்திரம், த சம் டோட்டல் ஆஃப் ஆல் த பிளெஸ்ஸிங்ஸ். எந்த அளவுக்கு நீங்கள் சுதந்திரித்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் சொல்லலாம், இவ்வளவு எனக்கு போதும் என்று. ஆண்டவர் சொல்கிறார், இல்லை என் மகனே, என் மகளே, சுதந்திரித்து கொள்ள வேண்டிய தேசம், ஆசீர்வாதங்கள் இன்னும் மகா விஸ்தாரமாக இருக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு யோசுவாக்கு கொடுத்த அதே வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு தருகிறார். There are many more blessings for you to
possess. This is not the end of your life. இது உங்களுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தினுடைய முடிவல்ல. உங்கள் இருதயத்தில் இந்த சொற்றொடரை வாக்குத்தத்தத்தை அந்த யோசுவா கொடுத்த கர்த்தருடைய வாக்கை பதித்து கொள்ளுங்கள். நான் சுதந்திரித்து கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்கள் இன்னும் மகா விஸ்தாரமாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போது ஆண்டவர் நாம் சுதந்திரிப்பதையும் ஆண்டவர் நாம் பெற்றுக்கொள்ளும் ஆசீர்வாதங்களையும் குறித்து என்ன சொல்லுகிறார்? 3 காரியத்தை இந்த வாக்குத்தத்தத்திலிருந்து, இந்த அதிகாரத்திலிருந்து உங்களுக்கு வைக்க விரும்புகிறேன். ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் 3 ஆசீர்வாதங்கள். மகா விஸ்தாரமான ஆசீர்வாதங்கள் என்றால் 3 கீழாக அதை வைக்கலாம். நம்பர் 1, த இன்சைட் ஆஃப் காட். ஆண்டவருடைய நுண்ணறிவு, த இன்சைட் ஆஃப் காட் அபவுட் அஸ். நம்பர் 2, த இன்வால்மெண்ட் ஆஃப் காட் அமங் அஸ். நமக்குள்ளாக ஆண்டவருடைய ஈடுபாடு. 3ஆவதாக, த இன்ஹெரிட்டன்ஸ் காட் கிவ்ஸ் ஃபார் அஸ். கர்த்தர் நமக்கு தரும் சுதந்திரம். த இன்சைட் ஆஃப் காட், த இன்வால்மெண்ட் ஆஃப் காட் அண்ட் த இன்ஹெரிட்டன்ஸ் காட் ஹேஸ் ஃபார் அஸ். ஆண்டவருடைய நுண்ணறிவு, ஆண்டவருடைய ஈடுபாடு, ஆண்டவருடைய சுதந்திரம். இந்த அதிகாரத்திலிருந்து உங்களுக்கு அதை இந்த வாக்குத்தத்தத்தை நான் விளக்க விரும்புகிறேன். 1வது வசனத்தை வாசிக்கிறேன். யோசுவா வயது சென்று முதிர்ந்தவனான போது கர்த்தர் அவனை நோக்கி, நீ வயது சென்றவனும் முதிர்ந்தவனுமாயிருக்கிறார். Now Joshua was old and stricken in years, and the Lord said unto him, Thou art old and stricken in years. சுதந்திரித்து கொள்ள வேண்டிய தேசம் இன்னும் மகா விஸ்தாரமாயிருக்கிறது என்று சொல்வதற்கு முன்பதாக, முதலாவதாக முதல் வசனத்தில் 2 பாகம் பாருங்கள். யோசுவா வயது சென்று முதிர்ந்தவனான போது, he was old. இந்த கட்டத்திலே யோசுவா ஜனங்களை கொண்டு வந்த பிறகு இன்னும் 7 வருடங்கள் ஏறக்குறைய அவங்க அதை சுதந்திரித்தார்கள். ஆகவே யோசுவாவுக்கு ஏறக்குறைய 100 வயதிற்கு மேலே இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் 100 வயதிற்கு மேலே வாழ்ந்தார். யோசுவா வயது சென்றவனாக இருந்தான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனை நோக்கி, யூ ஆர் ஓல்டு, நீ வயது சென்றவனும் முதிர்ந்தவனுமாயிருக்கிறாய். நீ வயது சென்றவனும் முதிர்ந்தவனுமாய். அப்படின்றால் என்ன? இதை தான் நான் சொல்லுகிறேன், த இன்சைட் ஆஃப் காட் அபவுட் அவர் பிளெஸ்ஸிங். உங்களுடைய ஆசீர்வாதத்தை குறித்த கர்த்தருடைய நுண்ணறிவு எப்படி என்று நான் உங்களுக்கு விளக்குகிறேன். யோசுவா மனதில் என்ன யோசித்தார்? நமக்கு வயதாகிவிட்டது, நம்முடைய கடந்த காலமெல்லாம் போய்விட்டது, இப்பொழுது நமக்கு முன்பாக நாட்கள் இல்லை. உங்களுக்கும் எனக்கும் இன்றைக்கு பார்க்கும்போது நம்முடைய கடந்த காலம் மிக அதிகமான காலம் முடிஞ்சிருக்கும். எதிரில் இருக்கிற காலங்கள் கொஞ்சம் தான் இருக்குது. சராசரியாக நமக்கு 50 வயதாக இருந்தால், பின்பாக இருந்த காலங்கள் முக்கால்வாசி வயது முடிந்து விட்டது. இன்னும் கொஞ்ச காலங்கள் தான் முன்னால் இருக்கிறது. யோசுவா தான் சொல்லுகிறார், நீ வயது சென்றவனாய் முதிர்ந்தவனாக மாறிவிட்டாய். கர்த்தர் யோசுவாவுக்கு ஒரு இன்சைட்டை கொடுக்கிறார், ஒரு நுண்ணறிவை கொடுக்கிறார். என்ன என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். The Lord is giving him an insight about his life, and the Lord is giving him an insight about his limitation, and the Lord is giving him an insight about his labor. 3 இன்சைட்ஸை யோசுவாவுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். யோசுவாவை குறித்து ஆண்டவரே சொல்லுகிறார், நீ வயது சென்றவனானாய். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கை அதிக நாட்கள் இல்லை. அப்படி என்றால் ஆண்டவர் நீ மரித்து விடுவாய் என்று சொல்லவில்லை. Though you are old, I will do everything for you. உனக்கு பலன் இல்லை,
மை கேப்பபிலிட்டிஸ் ஹவ் கம் டவுன். என் வாழ்க்கையிலே இவ்வளவு கேப்பபிளாக இருந்தேன், இவ்வளவு இங்கும் அங்குமாக போர் வீரனாக இருந்தேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ முதிர்ந்தவன்தான், ஆனால் இதை நீ சொல்லக்கூடாது, நான் சொல்ல வேண்டும். அதை தான் பின்பாக சொல்லுகிறார், சுதந்திரித்து கொள்ள வேண்டிய தேசம் இன்னும் நிறைய இருக்குப்பா, முடிஞ்சிருச்சு நீ சொல்லாத. உன் ஆசீர்வாதங்கள் நிறைவு பெற்றது என்று நீ சொல்ல அவசியமில்லை. தோ யூ ஆர் ஓல்டு, ஐ டெல் யூ அபவுட் யுவர் லைஃப் அண்ட் யுவர் லிமிட்டேஷன். எனக்கு பலன் இல்லை, எனக்கு வயது ஆகிவிட்டது என்று யோசுவாவே அதை நான் அறிந்திருக்கிறேன். ஐ நோ தட் யூ ஹாவ் பிகம் ஓல்டு. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் வாக்குத்தத்த ஆராதனையிலே முதலாவதாக கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியம், நீங்கள் சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் இன்னும் மகா விஸ்தாரமாக இருக்கிறது. There are yet much more blessings and land for you to be possessed, but still I tell you, you are limited. Why? I am going to do it for you. Your labor is great, but your life is limited. உன்னுடைய பலன் குன்றினதாக இருந்தாலும் நீ செய்ய வேண்டிய தூரம், வேலைகள், சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் இன்னும் அதிகமாக இருக்கிறது. ஏன் என்று சொல்லுகிறேன். 2ஆம் வசனத்தை வாசியிருக்க போது, மீதி இருக்கிற தேசம் எவையெனில், இவங்கெல்லாம் தேசத்தை சுதந்திரிச்சிட்டாங்க, ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து விட்டார்கள். இன்னும் மீதி இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னும் முடியவில்லை. இட்ஸ் நாட் ஸ்டில் ஓவர். இன்னும் மீதி இருக்கிற தேசம் எங்கெல்லாம் இருக்கிறதா? 2ஆம் வசனத்தில் வடக்கே இருக்கிற எக்ரோனின் எல்லை மட்டும். 4ஆம் வசனம் தெற்கே துவக்கி. 6ஆம் வசனம் மலைகள். அப்போது வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு அவ்வளவு விஸ்தாரமாக கர்த்தர் அவர்களுக்கு ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். There are still more for you to go and possess. சில நேரத்தில் இந்த முதல் குறிப்பில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், அன்பார்ந்த மகனே மகளே, டோன்ட் லிமிட் யுவர் செல்ஃப் தோ வி ஆர் லிமிட்டட். நாம் மிகவும் குறுகின பலனடைந்து போனாலும், நம்முடைய ஞானம் குன்றி போனாலும், ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நீ சுதந்திரிக்க வேண்டிய தேசம் மகா விஸ்தாரமாக இருக்கிறது. ஐ வில் ஸ்ட்ரெங்தன் யூ. தோ யுவர் லைஃப், தோ யூ ஆர் லிமிட்டட் அண்ட் தோ யுவர் லேபர் இஸ் மோர். நீ செய்ய வேண்டிய வேலை இன்னும் அதிகமாக இருக்கிறது. There are more territories for you to possess. கர்த்தர் சொல்லுகிறார். வேத வசனம் யோசுவாவை பார்த்து இப்படி தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொன்னார், ஏறக்குறைய நீ கானான் தேசத்திற்குள்ளாக எல்லாரையும் கொண்டு வந்து விட்டாய். அப்பா, என்னால் முடிந்தது என்று சொல்ல வேண்டாம். இன்னும் நீ போக வேண்டிய தூரம். முதல் குறிப்பை உங்கள் மனதில் நான் பதிக்க விரும்புகிறேன். அது என்னவென்றால், நீ சுதந்திரிக்க கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்கள் இன்னும் மகா விஸ்தாரமாக இருக்கிறது. ஆகவே நீ குன்றினவென்று நீ சொல்ல வேண்டாம், அதை நான் சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? This is not the end. There are more blessings for you to enjoy in your life. நீ இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களையும் சுதந்திரங்களையும் நீ பெற்று அனுபவிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 2வது ஆசீர்வாதம் பாருங்க, இன்வால்மெண்ட் அமங் ஹிஸ் பீப்புள். காட்ஸ் இன்வால்மெண்ட். நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டிய ஆசீர்வாதத்திலே முதலாவதாக அவர் நமக்கு பற்றி ஒரு இன்சைட், நம்முடைய பலவீனங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். 2வது என்ன சொல்லுகிறார்? 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். மத்திய பகுதி verse 6. நான் அவர்களை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்துவேன். I will drive them out before the children of Israel. நான் அவர்களை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்துவேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நீ சுதந்திரித்து கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்கள் இன்னும் அதிகமாக இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லும் பொழுது, நீ சுதந்திரிக்க வேண்டியது உன்னுடைய பங்கு. 6ஆம் வசனத்திலே
கர்த்தருடைய பங்கை வாசிக்கிறோம். அதான் இன்வால்மெண்ட் ஆஃப் காட் என்று சொன்னேன். ஆண்டவருடைய ஈடுபாடு. The Lord wants to involve in all the inheritance that we have. நாம் சுதந்தரிக்க வேண்டிய ஆசீர்வாதத்திலே அவரும் நம்மோடு கூட அவருடைய பங்கை கர்த்தர் சொல்ல விரும்புகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் தான் செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்க அவசியமே இல்லை. ஏனென்றால் நமக்கு பலவீனம் இருக்கிறது, நமக்கு ஞானம் குறைவு, அனுபவம் குறைவு. அவர் சொல்லுகிறார், நீங்கள் புதுசாக போகிற தேசம், புதிதாக போகிற ஆசீர்வாதங்களிலே அங்கே எல்லா விதமான ராட்சதர்கள், ஜயன்ஸ் எல்லாரும் இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் அவர்களை துரத்த அவசியமில்லை, நான் அவர்களை உங்களுக்கு கண்களுக்கு முன்பாக துரத்துவேன். சத்துருக்கள் இருக்கிறார்களா? உங்கள் சுதந்திரம் ஆசீர்வாதத்திற்கு மேலே சத்துருக்கள், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் மேலே சத்துருக்கள், உங்களுடைய பிஸ்னஸில் சத்துருக்கள், இடையூறுகள் இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரித்து கொள்ள நான் அவர்களை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்துவேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஓப்பன் யுவர் ஐஸ் அண்ட் see before you. உங்கள் கண்களை திறந்து பாருங்கள். ஆண்டவருக்கு who, where எல்லாமே தெரியும். 2ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசித்த பொழுது ஆண்டவருடைய இன்வால்மெண்ட்டை பாருங்கள். I just want you to see God's insight, number 1. Number 2, you see his involvement. உங்கள் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு அவர் பங்கெடுக்கிறார் பாருங்கள். நம்ம அவருக்கு வழி விடணும். எந்த அளவுக்கு அவர் இன்வால்வ் பண்ணுகிறார் என்றால், 2லேருந்து வாசித்தீங்கன்னா, எகிப்துக்கு எதிரான சீகோர் 6 துவக்கி கானானியர் சேர்ந்ததாக எண்ணப்படும் வடக்கே இருக்கிற எக்ரோன். 3வது வசனம், காசா, அஸ்தோத், அஸ்கலோன், எக்ரோன் என்கிற பட்டணம். 4ஆம் வசனம், தெற்கே துவக்கி நிறைய பெயர்கள். 6ஆம் வசனம், லீபனோன் துவக்கி. God knows every place. He knows where he has to take you. He knows who are there already. உங்கள் ஆசீர்வாதங்கள் 1, 2, 3, 4 இதெல்லாம் அவருக்கு தெரியும். அந்த ஆசீர்வாதத்திலே நின்று கொண்டிருக்கிற சத்துரு யார் என்பதையும் அவருக்கு தெரியும். அதை தான் நான் சொன்னேன். He knows who, he knows where. அங்கே யார் தடை செய்கிறார்கள், எங்கு தடை இருக்கிறது, நீங்கள் எந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவருக்கு நன்றாக தெரியுமா? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த 6ஆம் வசனத்தில் அங்கே பார்க்கும்போது பாருங்களேன், அவருடைய இன்வால்மெண்ட், அவருடைய ஈடுபாடு எப்படி இருக்கிறது என்றால், அந்த கடைசி இதை வாசிக்கிறேன். 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். லீபனோன் துவக்கி மிஸ்ரே போத்மா ஈம் மட்டும் மலைகளில் குடியிருக்கிற யாவருடைய நாடும். எங்கே குடியிருக்கிறார்களாம்? மலையில் குடியிருக்கிறார்களாம். சில நேரத்தில் கீழ்ப்பகுதி பிளெயினில் நம்ம யுத்தமிட்டு ஜெபித்து ஆசீர்வாதங்களை இருக்கும்போது மலையில் யார் இருக்காங்கன்னு தெரியாது. மலைக்கு போனால்தான் தெரியும். ஆனால் கர்த்தருக்கு சமபூமியிலும் யார் இருக்கிறார்கள் என்று தெரியும், மலைகளிலும் எந்தப்பட்ட சத்துருக்கள் இருக்கிறார்கள் என்று தெரியும். அதை தான் யோசுவாவிடம் சொல்லுகிறார், நான் அவர்களை துரத்துவேன்பா. யார்? மலை மேல் இருக்கிறவர்களை நான் துரத்துவேன். ஐ வில் கிளியர் தெம். அவர்களை நான் கிளியர் பண்ணிவிடுவேன். 2வது சத்தியம், முதலாவதாக சுதந்திரித்து கொள்ள வேண்டியது மகா விஸ்தாரம் என்று சொல்லும் பொழுது he knows his insight, அவருடைய நுண்ணறிவு. நாம் பலவீனர்கள் என்று அவர் அறிந்திருக்கிறார். 2வது இப்போது நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் என்னவென்றால், his involvement. He will do what we cannot do. He can do. He is able to do what we are unable to do. நான் செய்ய முடியாததை அவரால் செய்ய முடியும். He himself will do it. இந்த நான் அவர்களை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்துவேன் என்று அவர் சொல்லும் பொழுது, இந்த சுதந்திரம் என்று சொல்லும் பொழுது என்னென்றால், somebody is occupying there. யாரோ ஒருவர் அந்த இடத்துல ஆக்குப்பை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். God wants to clear the tenant and make a way for you there. அவருடைய குடும்பம் போய் அந்த இடத்துல சுகமாய் வாழ வேண்டும் என்று அவர்களை அந்த இடத்திலிருந்து அவர்களை காலி செய்கிறார். அதுதான் இதனுடைய அர்த்தம். கிரேக்கத்தில் அதான் எழுதப்பட்டிருக்கிறது.
அந்த தேசங்களில் ஏற்கனவே சில டெனன்ட்ஸ் இருக்கிறாங்க. தே ஆர் நாட் பெர்மனன்ட் பீப்புள். அவர்கள் சும்மா இருக்கிறார்கள். எது வரைக்கும்? நீங்கள் போய் சுதந்திரிக்க வரைக்கும். உங்களுடைய ஆசீர்வாதங்களை ஒருவேளை சத்துரு வைத்திருக்கலாம். உங்களுக்குரிய ஆசீர்வாதங்களை சத்துரு வைத்திருக்கலாம். 48, 49 அதிகாரம் ஆதியாமத்தில் நீங்கள் வாசித்தால், யாக்கோபு அவனுடைய மகன்கள் 12 பேரையும் கூப்பிட்டு ஆசீர்வதிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவனுடைய ஆசீர்வாதத்தை சொல்லி ஆசீர்வதித்தார். அவனுக்குரிய ஆசீர்வாதங்கள், உங்களுக்குரிய ஆசீர்வாதம், உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு உரிய ஆசீர்வாதத்தை சத்துரு வைத்திருக்கிறான். அந்த சத்துருவை நாம் போராடி துரத்துகிறோம். அந்த சுதந்திரம் வேண்டும் என்று சொல்லுகிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் அவர்களை துரத்துவேன். நீங்கள் விசுவாசித்தால் அதை இந்த மாதத்திலே காணலாம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையிலே நீர் அவர்களை துரத்துவேன் என்று சொன்னீரே, நீர் இந்த சத்துருக்களை துரத்தியருளும். அப்போது நான் போய் அதை சுதந்திரித்து கொள்ளுவேன். த இன்சைட் ஆஃப் காட். ஆண்டவர் நம்முடைய சுதந்திரத்தை குறித்த நுண்ணறிவு. இரண்டாவதாக, த இன்வால்மெண்ட் ஆஃப் காட். வை கான்ட் யூ அலவ் காட் டு இன்வால்வ் வித் யூ? God has his part to do in our blessings. Brother, sister, சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய சுதந்திரித்து கொள்ள வேண்டிய ஆசீர்வாதத்திலே கர்த்தருக்கென்று ஒரு பங்கு உண்டு. கர்த்தருக்கென்று இருக்கிற பங்கிலே கர்த்தர் வரும்படியாக நாம் வழிவிட வேண்டும். யோசுவாவிடம் அதே சொன்னார், நீ வயது சென்றவன்தான், நீ முதிர்ந்தவன்தான், ஆனாலும் மீதி இருக்கிற எல்லா தேசத்திலும் இருக்கிற சத்துருக்களை நான் அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்துவேன். இந்த சுதந்திரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆசை என்றால், லார்ட் யூ இன்வால்வ், நீர் இதில் தலையிடும் கர்த்தாவே. உம்முடைய ஈடுபாடு எனக்கு அவசியம். உம்முடைய தலையீடு என்னுடைய வாழ்க்கையில் அவசியம். மலையில் யார் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் மலையிலும் இருக்கிற சத்துருக்களை, நான் பார்க்காதபடி இருக்கிற சத்துருக்களை, என் குடும்பத்தில் ஒளிந்து கொண்டிருக்கிற அசுத்த சக்திகளை கர்த்தர் நீர் விரட்டி அருளும். இந்த மாதத்திலே கர்த்தர் அதை செய்வார். ஏனென்றால் அவர் சொல்லியிருக்கிறார், நீ சுதந்திரித்து கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்கள் இன்னும் மகா விஸ்தாரமாயிருக்கிறது. கடைசியாக, இட் இஸ் நாட் ஓன்லி த இன்சைட், இட் இஸ் நாட் ஓன்லி காட்ஸ் இன்வால்மெண்ட். அவருடைய நுண்ணறிவும் அவருடைய ஈடுபாடு மாத்திரமல்ல, சுதந்திரித்து கொள்ளும்போது நமக்கு இருக்கிற சுதந்திரம், இன்ஹெரிட்டன்ஸ், கர்த்தர் நமக்கு கொடுக்கிற சுதந்திரம். அப்படி என்றால் என்ன? நீங்கள் அகராதி டிக்ஷனரியில் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் காட் என்று நீங்கள் பார்த்தால், த கிஃப்ட் ஆஃப் காட் தட் இஸ் இர்ரிவோக்கபிள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஒரு ஈவை நமக்கு கொடுக்கும்பொழுது அதை மறுபடியுமாக அவர் பெற்றுக்கொள்ள மாட்டாராம். இர்ரிவோக்கபிள் கிஃப்ட், அதுதான் இன்ஹெரிட்டன்ஸ். மறுபடியும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த பிறகு அது உங்களிடத்துல அவர் எடுத்துக்கொள்ள மாட்டாராம். அதுதான் இன்ஹெரிட்டன்ஸ். அது எப்படி என்றால், சந்ததிக்கு மேலே சந்ததிக்கு சந்ததிக்கு, பிள்ளைகளுக்கும் பிள்ளைகள் மேல் அப்படியே கடந்து செல்லுமா அந்த ஆசீர்வாதம். அதுதான் சுதந்திரம். யோசுவாவுக்கு சொல்லுகிறார், நீங்கள் சுதந்திரித்து கொள்ள வேண்டிய தேசம் இன்னும் மகா விஸ்தாரமாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யூ ஹாவ் டு கோ அண்ட் ஆக்குபை இட். கர்த்தர் உங்களை அந்த ஆசீர்வாதத்துக்கு சென்று, ஹீ வாண்ட்ஸ் யூ டு பொசஸ் இட் ஃபார் யூ. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த தேசங்களை they didn't win it, they didn't battle, they didn't do anything. God just gave it to them. அவர்கள் போராடி, அவர்கள் அதை ஜெயித்து அவர்கள் வாங்கவில்லை, கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். அப்போ யோசுவாகிட்ட என்ன சொன்னார் என்றால், ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொன்ன காரியம், இந்த சுதந்திரத்தை பற்றி நான் சொல்ல காரியம் என்னவென்றால், ஜாஷுவா, I have already given the children of Israel. இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் சுதந்திரத்தை நான் ஏற்கனவே கொடுத்து விட்டேன். You just oversee it. அதை நீ மேற்பார்வை பார். நீ அதை மேற்பார்வை பார்த்துக்கொள். என்னுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும் ஆசீர்வாதத்தையும் சுதந்திரத்தையும் பார்க்கும்போது நீ அதை சற்று மேற்பார்வையிடு. புதிய ஏற்பாட்டிலே யோசுவா என்ற சொல் இயேசு என்று பொருள். அப்படி என்றால், இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நீங்கள் உங்கள் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள அவர் மேற்பார்வை பார்த்து கொண்டிருக்கிறார். He is overseeing whether you receive your blessing. உங்களுடைய
12 கோத்திரங்களும் சரியாக அவர்களுக்குரிய பங்கு போவதா என்பதை யோசுவா பார்த்து கொண்டிருந்தார், ஓவர்சீ பண்ணி கொண்டிருந்தார். அதே போலதான் 1 பேதுரு 1:4 வாசித்தால், கர்த்தராகிய இயேசு நமக்கு கொடுக்கிற சுதந்திரம் அழிக்க முடியாதது, இம்பெரிஷபிள், வாடாதது, அன்ஃபேடிங், அன்கரப்டபிள். அதை டிஃபைலே பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சுதந்திரத்தை பரலோகத்திலும் இந்த பூமியிலும் நமக்கு வைத்திருக்கிறார். காரணம், அவர் மேற்பார்வையிடுகிறார். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், என்னுடைய ஆசீர்வாதம் போயிடுச்சு, அவங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு, இன்னும் எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கல, அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு, எங்கள் பிள்ளைங்களுக்கு இன்னும் ஆகலை, அவங்களுக்கு வேலை கிடைச்சிச்சு, இன்னும் எனக்கு வேலை கிடைக்கல, என் பிள்ளைகள் நன்றாக வர வேண்டும். உங்களுடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவார். ஏனென்றால் நீ சுதந்திரித்து கொள்ள வேண்டிய தேசம் இன்னும் மகா விஸ்தாரமாக இருக்கிறது. அவர் மேற்பார்வையிடுகிறார். He is overseeing whether you receive a blessing or not. நீங்கள் ஆசீர்வாதத்தையும் இந்த சுதந்திரத்தையும் நீங்கள் போய் சுதந்திரிக்க வரைக்கும் அவர் மேற்பார்வையிடுவார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கொலோசியர் 3:23 கர்த்தர் நமக்கு அதை இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வைத்திருக்கிறார். வாக்குத்தத்தங்களை இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வைத்திருக்கிறார். ஒரே ஒரு உதாரணத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். கர்த்தர் உங்களுக்கு எப்படி சுதந்திரத்தை கொடுக்கும் பொழுது அவர் மேற்பார்வையிட்டு உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சுதந்திரிக்க வேண்டிய தேசம் மிகவும் மகா விஸ்தாரமாக இருக்கிறது. என்னாகமத்தின் புத்தகம் 27 இதுதான் 3வது காரியம், சுதந்திரம். முதலாவதாக த இன்சைட் ஆஃப் காட், ஆண்டவருடைய நுண்ணறிவு, நம்முடைய நிலைமையை குறித்த அவருடைய நுண்ணறிவு, அதையே அவர் டிக்ளேர் பண்ணுகிறார் யோசுவாவிடம். 2வது பாருங்கள், அவருடைய இன்வால்வ்மெண்ட். ஹி வாண்ட்ஸ் டு இன்வால்வ் அண்ட் ஹெல்ப் யூ டு ஹிஸ் பார்ட். ஹி வாண்ட்ஸ் டு பிளே ஹிஸ் பார்ட். அவருடைய பாகத்தை உங்களுக்காக அவர் உங்களுக்காக ஆசீர்வதிக்க விரும்புகிறார். 27 என்னாகமம். செலோப்பியாத் என்னும் ஒரு மனிதன் இருந்தான். ஜெலோஃபிஹேட் என்ற ஒரு மனிதன் இருந்தான். அந்த ஜெலோஃபியாத் அவருக்கு 5 குமாரத்திகள் இருந்தார்கள். 1ஆம் வசனத்தில் மக்லால், நோவால், ஒக்லால், மில்கால், திர்சால் என்பவர்கள் 5 பேர் இருந்தார்கள். 5 daughters of Zelophehad. என்னாகமம் 27 இந்த 5 குமாரத்திகளுடைய விசுவாசத்தை, அவங்க சுதந்திரத்தை எப்படி பெற்றுக்கொண்டார்கள் என்று உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். இவர்கள் என்ன செய்தார்கள்? ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலிலே மோசேயும் எலியேசரும் இருக்கும்போது ஆசாரியனான எலியேசரிடம் வந்து அவளுக்கு முன்பாக நின்று பேச ஆரம்பிக்கிறார்கள். என்ன பேசினார்கள்? எங்கள் தகப்பன் வனாந்திரத்திலே மரித்து விட்டார். எங்கள் தகப்பன் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரோடு இருந்தவர் தான் என் தகப்பன். ஆனால் என் தகப்பனுக்கு ஒரு மகனும் இல்லை. சட்டப்பிரகாரமாக வேதத்தின்படியாக தகப்பனுடைய சுதந்திரம் மகனுக்கு செல்ல வேண்டும். ஆனால் எங்களுடைய தகப்பனுக்கு மகன் இல்லை. ஆகவே எங்கள் தலைவனாகிய மோசேயே, எலியேசரே, எங்களுக்கு அந்த சுதந்திரத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று இந்த ஜெலோப்பியாத்தின் குமாரத்திகள் மோசேயை பார்த்து கேட்கிறார்கள். மோசே அவர்களுடைய நியாயத்தை, 5ஆம் வசனம், மோசே அவர்களுடைய நியாயத்தை, நியாயம்தானே, நியாயமான காரியம், மோசே அவருடைய நியாயத்தை கர்த்தருடைய சந்நிதிக்கு கொண்டு போனான். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, பாருங்கள், மோசே நியாயம் தீர்க்கவில்லை, அதை கர்த்தரிடத்தில் கொண்டு போகிறார். உங்கள் தகப்பனுடைய சுதந்திரம், ஜெலோப்பியாத்தின் குமாரத்திகளுக்கு வர வேண்டிய சுதந்திரம் அப்படியே இருந்தது. இதை அவங்க போய் கேட்குறாங்க மோசே கிட்ட. மோசே கர்த்தரிடம் போய் கேட்கும்போது கர்த்தர் என்ன சொன்னார்? 6ஆம் வசனம், என்னாகமம் 27 கர்த்தர் மோசேயை நோக்கி, செலோப்பியாத்தின் குமாரத்திகள் சொல்லுகிறது சரிதான். அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும்பொழுது, அவர்களுக்கு அவர்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே சுதந்திரம் கொடுக்க வேண்டும். அவர்கள் தகப்பன் பின் வைத்த சுதந்திரத்தை அவர்களுக்கு கிடைக்கும்படி செய்வாயாக. கிராண்டட். கர்த்தர் கொடுத்து விட்டார், சுதந்திரத்தை கொடுத்து விட்டார். மேற்பார்வை செய்தது, சுதந்திரங்களை மேற்பார்வை செய்தது மோசே. ஆனால் அதை அப்ரூவ் பண்ணி
அந்த சுதந்தரிக்க வேண்டிய மகா விஸ்தாரத்தை அப்ரூவ் பண்ணது தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒருவேளை இந்த வசனத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஐயோ, என்னுடைய சுதந்திரம், எனக்கு வர வேண்டிய ப்ரொமோஷன், எனக்கு வேண்டிய ஆசீர்வாதம், அது எங்களுடைய தகப்பனுடைய, எங்களுடைய ஆபிரகாமுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதங்கள், நியாயமான காரியங்கள். ரொம்ப அழகாக இருக்கிறது 5ஆம் வசனத்தில். மோசே அவருடைய ஜெபம் இல்லை, மோசே அவர்களுடைய கேள்வி அல்ல, மோசே அவருடைய நியாயத்தை, தேவர் ஜஸ்ட், அவங்க நியாயமாக இருந்தது அவங்க சைடில். மோசே அவர்களுடைய நியாயத்தை ஆண்டவருடைய பிரசன்ஸ் சந்நிதிக்கு கொண்டு போகிறார். கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் உங்களுக்குரிய சுதந்திரத்தை உங்களுக்கு கொடுப்பார். 3 காரியம் இருக்கிறது இந்த ஜெலோப்பியத்தின் குமாரத்திகள். their claim, their change and their conquering. அவர்கள் தங்களுடைய ஆசீர்வாதங்களை விசுவாசத்திலே உரிமை பாராட்டினார்கள். 2வதாக சட்டத்தையே மாற்ற வைத்தார்கள். 3வதாக சுதந்திரித்து they conquered it, they claimed it. நமக்குன்னு இருக்கு. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக எனக்குரிய ஆசீர்வாதம், என்னுடைய மகன், என் மகள், என் குடும்பத்துக்குரிய ஆசீர்வாதம், அதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு விட்டு விடலை. தைரியமாக போனாங்க. கர்த்தருடைய மனிதனிடம் போனாங்க. நீங்கள் எப்படியாவது கர்த்தரிடம் விசாரித்து எங்களுக்கு கொடுங்க, விடாப்புடியாக அந்த விசுவாசத்தில் நின்னார்கள். கர்த்தர் பார்த்தார். போல நம்ம ஆண்டவர் நியாய தீர்ப்புகளை எழுதி வைத்தாலும் அவர் மனதுருக்கமுள்ள தேவன், அவர் மாற்றுகிறார். இது நியாயம்தானே என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை பாருங்கள். ஜெலோப்பியாத்தின் குமாரத்திகள் சொல்கிறது சரிதான். verse 7, உங்களிடம் நியாயம் இருக்கிறது, உங்களுடைய சுதந்திரத்தில் ஒரு நியாயம் இருக்கிறது, சரிதான் என்று சொல்லி அவர்களுக்குரியதை கொடுத்து விடு என்று மோசேயிட்ட சொன்னார். they changed the situation. என்ன சொல்ல விரும்புகிறேன், உங்களால் சூழ்நிலையை மாற்ற முடியும். சத்துரு ஒன்று சொல்லுவான், ஏன் ஏற்கனவே நியாயப்பிரமாணத்தில் அப்படி தான் எழுதப்பட்டிருக்கிறது, ஆனால் ஒரு வழி இருக்கும் பொழுது அவர்கள் மாற்றி அவர்கள் வெற்றி பெற்றார்கள், நீங்கள் வெற்றி பெறலாம். யூ கேன் பி லைக் த ஜெலோப்பியாத் சிஸ்டர்ஸ். அந்த ஜெலோப்பியாதினுடைய மகள்கள் 5 பேரை போல நீங்கள் மாறலாம். எப்படி? விசுவாசத்தோடு சென்று மோசேயிடம் கேட்க வேண்டும். கர்த்தருடைய சந்நிதியிலே போய் கேட்கும் பொழுது ஆண்டவர் யோசுவாவுக்கு சொன்னது போல சொல்லுவார், நீங்கள் சுதந்திரிக்க வேண்டிய தேசம் இன்னும் மகா விஸ்தாரமாக இருக்கிறது. கோ அண்ட் ஆக்குபை இட். நீங்கள் சென்று சுதந்திரித்து கொள்ளுங்கள். அப்படி என்றால் என்ன? பரலோகத்தில் இருக்கும் எல்லா சுதந்திரங்கள், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கும் எல்லா ஆசீர்வாதங்கள். குடும்பத்தில் சமாதானம் இல்லையா? குடும்பத்தில் வியாதி இருக்கிறதா? குடும்பத்தில் பற்றாக்குறை இருக்கிறதா? பண கஷ்டங்கள் இருக்கிறதா? மகனுடைய காரியங்கள் இன்னும் முடியவில்லை என்று நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுடைய சுதந்திரத்தை இன்னும் நீங்கள் கேட்கவில்லை. ஆண்டவர் யோசுவாவிடம் சொன்னது போல உங்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? மகனே, என் மகளே, சுதந்திரிக்க வேண்டிய தேசம் இன்னும் மகா விஸ்தாரமாக இருக்கிறது. கொஞ்சம் இல்லை, மகா விஸ்தாரமாக இருக்கிறது. யோசுவாவே, நீ வயது சென்றவன் என்று சொல்லாத, நீ முதிர்ந்தவன் என்று சொல்லாதே, நீ சுதந்திரிக்க வேண்டிய தேசம் அதிகமாக இருக்கிறது என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு தெரியாதது கர்த்தருக்கு தெரியும். நான் அறியாத ஆசீர்வாதங்கள் கர்த்தருக்கு தெரியும். நீங்கள் அறியாத ஆசீர்வாதங்கள் ஆண்டவருக்கு தெரியும். நீங்கள் சுதந்திரிக்க வேண்டியது உங்களுடைய வேலை. அலவ் காட், இன்வால்வ் காட் இன் எவ்ரிதிங். ஆண்டவரை வரவழையுங்கள், ஜெபியுங்கள், அதற்காக பிரயாசப்படுங்கள். 3வதாக, அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி அந்த சுதந்திரத்தை உங்களுக்கு தருவார். அந்த இடத்துல அந்த அதிகாரம் முழுவதும் வாசிக்கும் பொழுது எல்லாருக்கும் அதை சுதந்திரமாக யோசுவா பங்கிட்டு கொடுத்தான். அக்டோபர் மாதத்திலே உங்களுக்கு வர வேண்டிய சுதந்திரங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். கோ அண்ட் பொசஸ் இட். சுதந்திரித்து கொள்ளுங்கள். விசுவாசத்திலே ஆண்டவரை பார்த்து கேளுங்கள். ஜெலோப்பியாத் டாட்டர்ஸ் 5 பேர் கேட்டது போல, கர்த்தாவே, எங்களுடைய தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள், ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள், இயேசு சம்பாதித்த ஆசீர்வாதங்கள், எங்களுக்கு, எங்கள் குடும்பம், எங்கள் சபை, எங்களுடைய எதிர்காலத்துக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தர வேண்டும் என்று நீங்கள் கேளுங்கள். நான் சொல்லுகிறேன்,
நீங்கள் சுதந்தரிப்பீர்கள். முடிந்து விட்டது என்று நினைக்க வேண்டாம். மை பாஸ்ட் இஸ் கான் என்று நினைக்க வேண்டாம். கடந்த காலம் உங்கள் எதிர்காலத்தை கண்ட்ரோல் பண்ண வேண்டாம். கர்த்தரிடம் கேளுங்கள். இதுதான் உங்களுக்கு கர்த்தர் இந்த மாதத்திலே தரும் வாக்குத்தத்தம். நீங்கள் சுதந்தரித்து கொள்ள வேண்டிய தேசம் மகா விஸ்தாரமாயிருக்கிறது. The land that you are yet to possess is large, huge. The blessings that you are yet to possess is a huge blessing. நீங்கள் இன்னும் சுதந்தரிக்க வேண்டிய ஆசீர்வாதம் மகா விஸ்தாரமாயிருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பின் தேவனே, இயேசுவின் நாமத்திலே உம்முடைய பாதத்திற்கு வருகிறோம். உம்முடைய வாக்குத்தத்தங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கின்றன. இன்றைக்கு இந்த மாதத்திற்கு கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் சுதந்தரித்து கொள்கிறோம். இந்த வாக்குத்தத்தம் எங்களுடையது. யோசுவாவிடம் சொன்ன வாக்குத்தத்தம் எங்களுடைய வாக்குத்தத்தம். நாங்கள் எழும்பி போய் நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், சரீர நன்மைகள், உலக பிரகாரமான உயர்வுகளை நாங்கள் சுதந்தரித்து கொள்ளுகிறோம். எங்கள் மனம் எப்படி என்று கேட்கிறது. எல்லாம் வசனத்தில் இருக்கிறது, ஆனால் எனக்கு நடக்க மாட்டேங்குதே. ஆனால் கர்த்தர் உங்களுக்காக நிற்பார். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக நில்லும். 6ஆம் வசனத்திலே நீர் சொன்னீரே, நான் சத்துருக்களை துரத்தி விடுவேன், தடைகளாக இருக்கிற சத்துருக்களை துரத்தி விடுவேன். கர்த்தாவை, இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் அவருடைய சுதந்திரத்தை சுதந்திரித்து கொள்ள உம்முடைய வசனம், உம்முடைய வாக்கு தத்தத்தை நீர் நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். எங்களுக்கு இல்லாத அறிவு உமக்கு இருக்கிறது. உம்முடைய பங்கை எங்களுக்கு ஈடுபட்டு எங்களுக்காக வழக்காடி நீ செய்கிறவர். நாங்கள் அந்த சுதந்திரம், எல்லையில்லாத சுதந்திரம், வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு இல்லை, சுதந்திரத்தை நாங்கள் சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் கிருபை தாரும். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த மாதம் முழுவதும் சிறியோர் பெரியோர் பிள்ளைகள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும். வேலைகளை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். நீர் சொன்னாலாகுமே, நீர் கட்டளையிட்டா நிற்குமே. நீர் சொன்னாலாகுமே, நீர் கட்டளையிட்டா நிற்குமே. உம்மை நம்புவே, உம்மை நம்புவே, உம்மை முழுவதும் சாத்திடுவே. உம்மை நம்புவே, உம்மை நம்புவே, உம்மை முழுவதும் சார்ந்திடுவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மோடும் நம் குடும்பத்தாரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.